ஒரு கார் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு என்னோட சஜஷன் வந்து பெட்ரோல் வண்டி வாங்குறதோ இல்லை டீசல் வண்டியை வாங்குறதை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கினீங்கன்னா, நான் வந்து என்னோட வண்டியில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுலாம் ஈவியில் வரவே வராது. எலக்ட்ரிக்கல் காரு, பைக்கு இதெல்லாம் வந்து வெடிக்குது, பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்பி வாங்குவாங்க? இந்த மீடியாலாம் வந்து ஒரு கெட்ட விஷயத்த மட்டும்தான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயத்த ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. நான் என் டீசல் வண்டி விற்றுட்டேன்டா, நான் ஒரு ஈவி வாங்கிட்டேன்டா அப்படின்னா, என்னடா சொல்கிற, ஏன்டா ஈவி வாங்கினேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, நான் வீட்டில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து சோலார் போட்டேன். இப்போ எனக்கு மாதத்துக்கு எனக்கு ஒரு 6000 ரூபா கரண்ட் பில் மிச்சம். ப்ளஸ் நான் ஒரு மாதத்துக்கு நான் பெட்ரோல் மட்டும் ஒரு 15000 ரூபா போட்டுருந்தேன். இப்போ அந்த 15000 ரூபாய் எனக்கு மிச்சம். இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து நல்லதா கெட்டதா? ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து கண்டிப்பாக நல்லது தான். அது எப்படி நல்லது எப்படி கெட்டதுன்னு நான் சொல்கிறேன். அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அது எப்போ வேணால் நீங்கள் செலவு பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்க போகிறவங்கள விட்டுறலாம். வாங்கிட்டு கடனில் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி அதிலேருந்து மீண்டு வரது? இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கினா கூட 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆயிடுது. குறைஞ்சது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாயிடுது. நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா தாராளமாக லேண்ட் வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனுங்க. பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கினா கூட 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஆகிடுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா குறைஞ்சது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாகிடுது. இப்போ நான் ஒரு 25,000 தான் சேலரி வாங்குறேன்னா என்னால் லேண்டு வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா தாராளமாக லேண்டு வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லேண்டுன்றது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அது என்றைக்குமே ஜீரோ ஆனதில் ஹிஸ்ட்ரியே கிடையாது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறேன்னா அது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சமாவது கிடைக்கும் லாங் ரனில். அந்த ஏரியா டெவலப் ஆகும்போதோ இல்லை அந்த ரியல் எஸ்டேட் பூம் ஆகும்போதோ இந்த 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு 50 லட்சம் ஆகிடும். பட் அந்த 10 லட்ச ரூபாவை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும். பட் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, கோல்டை விட லேண்டு தான் பெட்டர் ஆப்ஷன். இப்போ வந்து ஒரு 3 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாங்கணும்னா இதை தெரிஞ்சுக்கோங்க, இது தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வீடு வாங்காதீங்க. அதே போல் தான் வந்து கார் வாங்கணுமா இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் கார் வாங்குங்க. கிரெடிட் கார்டு வாங்கணுமா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குங்க. லோன் எடுக்கணுமா, லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லோன் எடுக்கணுன்ற ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடு வாங்குறதுக்கான டேர்ம்ஸ் சொல்லுங்கள். எப்படி என்ன இருந்தால் வந்து பேசிக்காக வந்து இனிஷியலாக எங்ககிட்ட எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடு வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வீடு வாங்கும்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ் வந்து ஒரு 10 lakhs இருக்குன்னா மினிமம் நீங்கள் ஒரு 25% வந்து ஓன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து 100% லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேங்க்கில் 100% லோன் கொடுக்குறத நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ பே பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். அதே மாதிரி நீங்கள் மினிமம் ஒரு 25% கேபிட்டல் போட்டு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணணும். நான் ஒரு 1 கோடி ரூபா வீடு வாங்க போகிறேன்னா 25 லட்சமாவது நீ வந்து உன்னோட இனிஷியல் டெபாசிட் வந்து உங்கள் சைட்லேருந்து நீ கொடுக்கணும். மீதி இருக்கிற 75 lakhs வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே வந்து 10 years இஎம்ஐலாம் போடாதீங்க. எடுத்த உடனே 30 years இஎம்ஐ போடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த இஎம்ஐ பேர்டன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து 15 to 30 years வந்து இஎம்ஐ கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 30 years இஎம்ஐ போட்டுக்கோங்க. இனிஷியலாக கம்மியாக தான் இஎம்ஐ கட்டுவீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எவ்ரி இயர் வந்து ஒரு பார்ட் பேமெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பார்ட் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் ஒரு 10 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். நான் என் லோனை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேவ் பண்ண 10 லட்ச ரூபாவை வந்து நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் அந்த 10 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிவிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட 10 year குறைச்சிக்கலாம். நான் 30 வருஷம் கட்டுற லோனை வந்து அதே அமௌண்ட் நான் 10 லட்ச ரூபா கட்டுறதுனால அது 27 வருஷமாக மாறிடும், இல்லை 25 வருஷமாக மாறிடும். ஸோ எவ்ரி இயர் நீங்கள் பார்ட் பேமெண்ட் கட்டி உங்களோட 10 year குறைச்சிட்டே வந்தீங்கன்னா லாங் ரனில் நீங்கள் ஒரு 15 yearsக்குள்ளே இல்லை ஒரு 10 yearsக்குள்ளே உங்களோட லோனை கிளியர் பண்ணிடலாம். பட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் 30 years லோன் போட்டிருக்கேன்னா 30 years இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாது. கொஞ்சம் சேவ் பண்ணி பார்ட் பேமெண்ட் கட்டிக்கிட்டே வந்துட்டு அந்த லோனை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சாதான் நீங்கள் அடுத்த சேவிங்ஸ்க்கு போக முடியும். நீங்கள் எவ்ரி மந்த்து அதே அமௌண்ட்டை நீங்கள் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் 30 வருஷமும் கட்டிகிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த லோனும் கிளியர் பண்ண மாட்டீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருமே கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க.
ஆனால் முதல்ல இன்றைக்கி இருக்கிற கல்ச்சரில் வந்து கார் வாங்கணுமான்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா ஓவர் டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார் வாங்குங்க கார் வாங்குங்கன்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி அஃபோர்டபிலிட்டி ஆகிடுச்சு. 5 லட்ச ரூபா இருந்தால் கார் வாங்கலாம். உங்கள் சம்பளம் ஒரு 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூட நினச்சா நாளைக்கு ஒரு கார் வாங்கிடலாம். பட் ஆனால் உங்களோட யூஸ் வந்து அது ரிசால்வ் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் தான் கார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காரே வாங்காதீங்க. பட் எனக்கு டெய்லி யூஸ் இருக்குங்க, நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு காரில் தான் போகிறேங்க, என்னோடய ஆஃபீஸ் ரொம்ப தூரம் இருக்குது, என் வீடு நான் இங்கே வாங்கிட்டேன், இப்போ எனக்கு ஒர்க் பிளேஸ் ரொம்ப தூரம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, மெட்ரோ இல்லை, பஸ் இல்லை, என்னால் போக முடியாது, நான் சீக்கிரம் போய் சேர முடியாது, காரில் போனால் தான் போக முடியும் அப்படின்ற சினாரியோ இருந்தால் மட்டும் கார் எடுங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் கார்ஸே கிடையாதுங்க. ஒரு இண்டிவிஜுவல் சிங்கப்பூரில் கார் வச்சிருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா சிங்கப்பூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்க காரை ப்ரொமோட்டே பண்ணுறது இல்லை. நம்ம ஊரில் 10 லட்ச ரூபா கார், அங்கே 1 கோடி ரூபாய். இதான் சிங்கப்பூரோட சினாரியோ. நம்ம ஊரில் இருக்கிற அதே 10 lakhs கார் வந்து அங்கே 1 crore. ஆனால் அதுவே யூஎஸில் பாருங்கள், மொத்தமே கார் மட்டும்தான். நம்ம ஊரில் 1 crore இருக்கிற கார் அங்கே 30 lakhs இருக்கும். ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒரு டெஸ்டினேஷனுமே ரொம்ப தூரம், எல்லா இடத்துக்கும் வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்றதுனால தான் அவங்க வந்து காரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால காஸ்டிங் அங்கே கம்மி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற இந்தியன் கல்ச்சரில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோஸோ இல்லை வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லை 2 வீலர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு கார் மேண்டேட்டரியாக இருக்குது, நான் வாங்கியே ஆகணுன்ற பட்சத்தில் நீங்கள் கார் வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி என்னோடய சஜஷன் வந்து பெட்ரோல் வண்டி வாங்குறதோ இல்லை டீசல் வண்டியை வாங்குறதை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களோட ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதே மாதிரி பேட்ரிஸ் எல்லாம் பயங்கர டெவலப் ஆகிட்டே வருது. இப்போ வந்து பிவைடின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற பேட்டரி வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாரண்ட்டி பேட்டரி கொடுக்குறான். ஸோ அது ஒரு 10 லட்சம் கிலோமீட்டரோ 15 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினா கூட உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே வராது. நான் ரீசெண்டாக நான் என்னோடய ஓன் காரே நான் வந்து என்னோடய வண்டியில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு நான் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுலாம் ஈவியில் வரவே வராது. ஏன்னா பேட்டரி மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற பேட்டரிலாம் ரொம்ப ரிலையபிளாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக ஈவி வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர் வந்து ஈவி தாங்க. எலக்ட்ரிக்கல் காரு, பைக்கு இதெல்லாம் வந்து வெடிக்குது, பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்பி வாங்குவாங்க? இல்லைங்க, இப்போது இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூபு, இந்த மீடியாலாம் வந்து ஒரு கெட்ட விஷயத்தை மட்டும்தான் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயத்தை ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. அவன் 1 லட்சம் வண்டி தயாரிக்கிறான், அதில் ஒரு வண்டி டிஃபெக்ட் ஆகி தான் வெடிக்குது, மீதி 99,999 வண்டி நல்லா தான் இருக்குது, அதை பற்றி யாரும் பேசுகிறதும் கிடையாது. இதான் ரியலிஸ்டிக் ஃபேக்ட். ஏன்னா அந்த ஒரு வண்டி எனக்கு வந்துருமோ அப்படின்ற அந்த பயம் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா டெக்னாலஜிலையும் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1-2 டிஸ்அட்வான்டேஜஸ் நடக்க தான் செய்யும். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட சின்ன மைனர் டிஃபெக்ட்ஸ் தான். அது வந்து எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. நம்மளே நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அந்த நேரத்தில் வந்து இந்த வண்டினால தான் நமக்கு இது ஆச்சான்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டி கூட எரிஞ்சிருக்குங்க, டீசல் வண்டி கூட எரிஞ்சிருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்துன்னா அது தப்பு மட்டும் தான் சொல்கிறோம், அதில் இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறதே கிடையாது. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் எல்லாரோட காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஈவி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா. எனக்கு தோன்றது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுமே. எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுங்க, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். அதுக்கு தான் சோலார் இருக்குல்ல, சோலார் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. நீங்கள் சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா இப்போ இபி பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 12 ரூபாலேருந்து 16 ரூபா போகுது. ஆனால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து நீங்கள் சோலார் போடுறதுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா ஆகுதுன்னா அந்த 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கரண்ட் எல்லாம் சேவ் பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், நான் என் டீசல் வண்டி விற்றுட்டேன்டா, நான் ஒரு ஈவி வாங்கிட்டேன்டா அப்படின்னா. என்னடா சொல்கிற, ஏன்டா ஈவி வாங்கினேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, நான் வீட்டில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து சோலார் போட்டேன், இப்போ எனக்கு மாதத்துக்கு எனக்கு ஒரு 6,000 ரூபா கரண்ட் பில் மிச்சம், ப்ளஸ் நான் ஒரு மாதத்துக்கு நான் பெட்ரோல் மட்டும் ஒரு 15,000 ரூபா போட்டுட்டு இருந்தேன், இப்போ அந்த 15,000 ரூபாய் எனக்கு மிச்சம், நான் போட்ட 2 லட்ச ரூபாயில் நான் எவ்ரி மந்த் 10,000 ரூபாய் 15,000 ரூபா சேவ் பண்ணுறேன்டா, நான் ஒரு வருஷத்தில் நான் போட்ட காசு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 10 வருஷமும் எனக்கு அந்த சோலார் வந்து ஃப்ரீ தான். அந்த மாதிரி நீங்கள் சோலாரும் கன்சிடர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த இபி மெயின்டெனன்ஸு இல்லை இந்த காரோட இவி சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு 0 ஆகிடுங்க. இப்போது கிரெடிட் கார்டு நிறைய பேர் வாங்குறாங்க, ஒரு சில பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்குறதுக்கு பயமாகவும் இருக்குது. ஆனால் அந்த கிரெடிட் கார்டு பில்ஸை வந்து நிறைய ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பில் வந்து அதிகமாகிடுச்சு, அதை எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்காமல் இருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து நல்லதா கெட்டதா? கண்டிப்பாங்க, ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து கண்டிப்பாக நல்லது தான். அது எப்படி நல்லது எப்படி கெட்டதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நான் 20,000 ரூபாய் தான் செலவு பண்ணோம் அப்படின்னா, அந்த 20,000 ரூபாய் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக செலவு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதோ, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதோ, அதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா, வேணும்னே கிரெடிட் கார்டில் போயிட்டு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணுறது, 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது தான், அடுத்த மாதம் அந்த கிரெடிட் கார்டு பில்லை உங்களால் கட்ட முடியாமல் போயிடுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக கிரெடிட் கார்டை ஒரு பாசிட்டிவ் வேலை யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேங்க. அது வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டோட ஃபீயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 66,000 ரூபா. அந்த கார்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த கார்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து எப்பவுமே வருஷத்துக்கு 2 வாட்டி அமெரிக்கா ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் வந்து 2,50,000 லட்ச ரூபா ஆகுது. 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா நான் ஃப்ளைட் டிக்கெட் செலவு பண்ணுறேன். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்து எனக்கு வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 20,000 பாயிண்ட்ஸ்லேருந்து 30,000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறான். ஒரு பாயிண்ட் வந்து ₹1 கணக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறேன்னா, ஒரு 5,000 ருபீஸ் ஹோட்டல் ஆகுதுன்னா, எனக்கு 6 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து அந்த கிரெடிட் கார்டில் எனக்கு வந்துடுது. அதுக்காக தான் அந்த கிரெடிட் கார்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிரெடிட் கார்டை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் புக் பண்ணலாம், நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மல் கிளாஸில் போகிறேன், அதை பிஸ்னஸ் கிளாஸாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்கள் பாயிண்ட்ஸை வச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த வீடியோ கரெக்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து வசதியாக இருக்கும். பட் நான் என்கிட்ட ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை தீர்க்கறதுக்காக தான் நான் கிரெடிட் கார்டு வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா, அந்த கடனுக்கு உண்டான வட்டி வந்து 24 to 36%, விச் இஸ் ₹3 வட்டி. இன்றைக்கி எடுத்திங்கன்னா அந்த வட்டி வந்து உங்கள் அசலை வந்து ட்ரிபிள் ஆக்கிடும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அந்த கிரெடிட் கார்டை கட்டிட்டு வெளியே வர்றதுன்னு தெரியாது. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு வாங்கி சிபில் இஷ்யூஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகிடுது. ஸோ இந்த சிபில் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணவே முடியாது உங்களால். நீங்கள் அந்த மொத்த பணத்தை கட்டினா தான் சிபிலை கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த லோனும் எடுக்க முடியாது. கார் லோன் எடுக்க முடியாது, பைக் லோன் எடுக்க முடியாது, ஒரு ஹவுசிங் லோன் எடுக்க முடியாது. இந்த கிரெடிட் கார்டில் மாட்டிக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அது எப்போ வேணால் நீங்கள் செலவு பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ நிறைய பேர் வந்து செலவு பண்ணி 4-5 கிரெடிட் கார்டு வந்து வாங்கி செலவு பண்ணி அதை எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் வந்து நல்ல வைரல் ஆச்சு. 240 ரூபா கட்டலன்றதுனால இப்போ வந்து இந்த டைமில் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 24 lakhs வந்து பே பண்ணணுன்ற மாதிரி கடன் வந்து நிற்குதுன்ற ஒரு போஸ்ட் வந்து நல்ல வைரல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் உண்மையா? எப்படி அந்த கடன்லேருந்து இப்போ வாங்க போகிறவங்கள விட்டுறலாம், வாங்கிட்டு கடனில் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி அதிலேருந்து மீண்டு வர்றது? கரெக்ட். இப்போ வாங்க போகிறதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் எந்த பேங்க்கில் அந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களோ நீங்கள் செட்டில்மெண்ட் பேசலாம். என்னால் இவ்வளோலாம் கட்ட முடியாதுங்க, நான் வந்து ஒரு 50,000 தான் என்னால் கட்ட முடியும், நான் 5 லட்ச ரூபா வாங்கிட்டேன், என்னால் இப்போ கட்ட முடியாது, 50,000 ரூபாய் தான் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த 50,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து இருக்கிற ப்ரெஷர் கம்மியாயிடும். ஆனால் உங்கள் சிபில் கிளியர் ஆகாது. புரியுதுங்களா? அவனை என்ன பண்ணுவான்னா, அந்த 50,000 ரூபாய் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுவான். பட் அந்த சிபிலை நீங்கள் கிளியர் பண்ணோன்னா கண்டிப்பாக மொத்த பணத்தை கட்டி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 240 ரூபா நான் கட்டல, இதுக்கு 24 லட்ச ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து பேங்க் நீங்கள் கோர்ட்லேயே போயிட்டு கேஸே கூட ஃபைல் பண்ணலாம். எப்படின்னா, எனக்கு 24 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க, நான் 240 ரூபா தான் கட்டல, அதுக்கு வந்து 24 லட்ச ரூபா அவங்க வட்டி போட்டு கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா கோர்ட் வந்து ஃபேவரபுளாக தீர்ப்பு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, 24 lakhsலாம் கட்டாதீங்க, ஒரு 50,000 கட்டுங்க, 1 lakh கட்டுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டரை அவங்க ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அது அவங்களால வந்து அந்த ஆர்டரை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஆர்டர் காப்பி வாங்கி அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டிட்டு உங்கள் சிபில் லோன் கிளியர் பண்ணிக்கலாம். பட் இப்போ ஜென்ரலாகவே நான் ஒரு 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வாலண்டியராக நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்கள் பேங்க்கில் செட்டில்மெண்ட் பேசி அந்த அமௌண்ட்டை நீங்கள், அதாவது உங்களுக்கு பேங்க் சைடில் இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். பட் ஆனால் அது உங்களுக்கு சிபிலில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். சிவில் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இருக்காதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த சிவில் ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் அந்த லோனை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லோனை கிளியர் பண்ண உடனே புதுசாக ஒரு லோன் வாங்கி அப்போ தான் உங்களோட சிபிலை நீங்கள் டெவலப் பண்ண முடியுங்க.